இந்த சின்ன செடியிலே பிஞ்சுகள் வர்றதை வச்சு இது லேயர் செடின்னு நீங்கள் நம்பலாம். ஏன்னா சில நேரங்களில் வந்து விதை செடிகளை வாங்கி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி செடிகள் காய்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடும். இது எல்லாமே உடனடியாக காய்க்கும். இதுமா மார்க்கெட்டில் இப்போது நமக்கு சந்தையில் வரக்கூடிய வெரைட்டி. ரெண்டாவது விவசாயிகளுக்கும் ரொம்ப லாபம் கொடுக்கக்கூடிய வெரைட்டி. வச்சு 1 வருஷத்துலேயே காய்க்கக்கூடிய தன்மையுடையது. இது எல்லாமே பெரிய செடி. இதிலே பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அதை வந்து 1 வருஷத்தில் காய்க்கிற அளவு பண்ணால் இதை ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேயே இதை காய்க்கிற அளவு பண்ணலாம். வேகமாக வளரும். இது பெரிய கவரில் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வளர்ந்து பலன் கொடுக்கும். இந்த பச்சையாக இருக்கிற இடத்துல இளந்தளிரை கட் பண்ணக்கூடாது. அது கீழ்ப்பக்கமாக ஒரு 2 இன்ச்சு இறக்கி இதில் கட் பண்ணிங்கன்னா இதிலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும். வணக்கம். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரிக்கு ஏப்ரல் மாதம் வந்திருக்க லோடில் பார்த்தீங்கன்னா நிறைய பழச்செடிகள் வந்திருக்கு, எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் வந்திருக்கு, அதுமாதிரி பூச்செடிகளும் வந்திருக்கு. எல்லாமே கலந்து தான் வந்திருக்கு. இந்த லோடில் என்னென்ன செடிகள் வந்திருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு செடியாக நம்ம அன்லோட் பண்ணும்போதே பார்க்கலாம். ட்ராகன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து எல்லோங்கிறது ரொம்ப கலர் அட்ராக்டிவாக இருக்கும். அதுமாதிரி பழமும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது எல்லாமே நல்ல தரமான செடிகளாக வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நம்ம தண்ணி ரொம்ப தேவையில்லை. ஆக்சுவலாக அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு கூட நம்ம வீடுகள்லேயே மாடியிலே வளர்த்தோம்னா தண்ணி ரொம்ப விடக்கூடாது. தண்ணி ரொம்ப விட்டிங்கன்னா செடிகள் வந்து பூ வராது, காய்க்காது. தோட்டத்தில் வச்சாலும் அதேமாரி தான். நம்ம அதுமாதிரி இந்த வளர்ந்து வரும்போது இது ஒரு ஹேங் ஆகணும். இந்த செடி வந்து வளர்ந்து ஹேங் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு அது தொங்கிச்சுன்னா தான் உங்களுக்கு அது ஹார்மோன் தடைப்பட்டு அதில் பூக்கள் வந்து பழங்கள் வரும். இதுலேயே நம்ம 2 கலர் வந்திருக்கு. எல்லோ வந்திருக்கு, அதுமாரி ரெட்டும் வந்திருக்கு. இது உள்ளே வந்து ரெட்டாக இருக்கக்கூடிய ப்ளஸ் வந்து ரெட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்தது எல்லோ கலர். அடுத்து நம்ம பார்க்குறது மார்க்கெட் லெமன். இந்த மார்க்கெட் லெமன்கிற பேரில் இருக்குது. அது வந்து அதிகமாக மார்க்கெட்டில் இப்போது நமக்கு சந்தையில் வரக்கூடிய வெரைட்டி. ரெண்டாவது விவசாயிகளுக்கும் ரொம்ப லாபம் கொடுக்கக்கூடிய வெரைட்டி. வச்சு 1 வருஷத்துலேயே காய்க்கக்கூடிய தன்மையுடையது. இது எல்லாமே பெரிய செடி. இதிலே பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள். இந்த செடிகள் வந்து நம்ம இன்னொரு நடவு பண்ணி ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் கூட காய்க்கிற அளவு பண்ணலாம். இப்போ இந்த செடியிலே பிஞ்சு இருக்கிறத பாருங்களேன். பிஞ்சுகள் இருக்குது. இதனுடைய தோல் வந்து ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். நல்ல கலர் இருக்கும். அதாவது பொதுவாக லெமன்னாலே நல்ல கலரை எதிர்பார்ப்பாங்க. நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணலாம், மற்றபடி சமையலுக்கு ஜூஸ் போடுறதுக்கு எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். எளிமையாக மாடியில் வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இந்த மார்க்கெட் லெமனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் முள் இருக்காது. அதாவது நம்ம பாலாஜி லெமன்னா கொஞ்சம் முள் இருக்கும். உள்ளே யாரும் பக்கத்தில் ஆட்கள் போகிறதோ குழந்தைங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் அந்த மார்க்கெட் லெமனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. நம்ம மாடியில் கூட எளிமையாக வளர்க்கலாம். ஒரு 18 இன்ச்சு பாட்டில் வச்சோன்னா இல்லை க்ரோ பேக்கில் வச்சோன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வளரும். அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து எலுமிச்சை. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் பெரிய செடி பார்த்தோம் 21 கவரில். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 8க்கு 10 கவரு. இப்போ சின்ன செடிகளாக வாங்கி வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி செடிகளை வாங்கலாம். அதேமாதிரி தான் காய்க்கும். மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். சின்ன செடியிலே பூ பிஞ்சு எல்லாமே இருக்குது. இதில் கூட பிஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த பிஞ்செல்லாம் நம்ம பிஞ்செல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு அதை ரிமூவ் பண்ணிடணும். செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அலோவ் பண்ணலாம். ரொம்ப எளிமையாக பராமரிக்கலாம். நம்ம நாட்டு எலுமிச்சை மாதிரி இல்லை, வேகமாக வளரும் தன்மையுடையது இந்த தாய்லாந்து எலுமிச்சை. ஏற்கனவே நம்ம 15-16 இருக்க வியட்நாம்பலா பார்த்தோம். இது வந்து 21 கவரில் இருக்க வியட்நாம்பலா. இது கொஞ்சம் தண்டு கொஞ்சம் அதோட பெருசாக இருக்கும். இப்போ வந்து அதை வந்து 1 வருஷத்தில் காய்க்கிற அளவு பண்ணால் இதை ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேயே இதை காய்க்கிற அளவு பண்ணலாம். வேகமாக வளரும். இது பெரிய கவரில் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வளர்ந்து பலன் கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது கோல்டன் சீத்தா. அந்த கோல்டன் சீத்தா பார்த்தீங்கன்னா 8க்கு 10 கவர். நம்ம ஏற்கனவே பெரிய செடிகள் நம்மகிட்ட வந்திருக்கு, ஸ்டாக்லேயும் இருக்குது. இது வந்து பழம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு பழம் பார்த்தீங்கன்னா 600-700 கிராம் வெயிட் வர மாதிரி பெரிய சைஸாக இருக்கும். மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். இதுவும் கூட ரொம்ப தண்ணி தேவையில்லை. ஒரு மானாவாரி பயிர் மாதிரி தான் வளர்க்கணும். மாடியில் வளர்க்கும்போது எளிமையாக பராமரிக்கலாம். நம்ம ஏற்கனவே மாடி தோட்டத்தில் வச்சு இதனுடைய பழங்களை அறுவடை பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். விதையினுடைய அளவு கம்மியாக இருக்கும், சைஸ் சின்னதாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் அதிகமாக இருக்கும். இந்த கோல்டன் சீத்தாவில் உள்ள நல்ல கேரக்டரு. இது மார்க்கெட்லேயும் இப்போ அதிகமாக கிடைக்குது. பழங்கள் மார்க்கெட்லேயும் அதிகமாக கிடைக்குது. அதுமாதிரி இது கறி லீஃப். இப்போ கறி லீஃபும் வந்து அது வந்து நம்ம ஒரு மணமூட்டியாக இருந்தால் கூட நிறைய மருத்துவ குணமும் இருக்குது. ரெண்டாவது நிறைய கடைகளில் நம்ம ஃப்ரீயாகவும் வாங்குகிறோம், ரெண்டாவது காசு கொடுத்தும் வாங்குகிறோம். ஆனால் அது முக்கியம் இல்லை. வெளியே வாங்கக்கூடிய கறி லீஃபில் வந்து நிறைய பூச்சி மருந்துகள் தெளிக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம வீட்டிலே ஒரு மாடியில் ஒரு சின்ன செடியை வளர்த்துனா நம்ம கடையில் வாங்க வேண்டியதில்லை. இது ஒரு இயற்கையாக வளர்க்கலாம். ரொம்ப இதில் பூச்சி தொல்லையெல்லாம் இருக்காது. கொஞ்சம் இயற்கை உரங்களை போட்டாலே ஈஸியாக பராமரித்து வளர்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது மாதுளை. இந்த மாதுளையில் இது பாகுவாங்கிற வெரைட்டி. இப்போ இதுதான் மார்க்கெட்டில் ட்ரெண்டு. நம்ம பழங்கள் கடையில் வாங்கி பெருசாக சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான் இந்த வெரைட்டி தான். இதை நம்ம மாடியில் வளர்த்தாலும் தரையில் வளர்த்தாலும் கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது தரைப்பகுதி கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப வறட்சியாக இருந்தால் பழங்கள் பெருசாகாது. நிறைய பேர் அது குறை சொல்கிறாங்க. அதுமாதிரி கொஞ்சம் சத்துக்களும் அதிகமாக கொடுக்கணும். கொடுத்தா தான் இது காய்க்கும். அப்படி சத்துக்கள் கொடுக்குறேன்னா நீங்கள் மண்புழு உரம் இதெல்லாம் போடும்போது கூட கொஞ்சம் கடற்பாசி உரமும் போட்டிங்கன்னா அது நல்லா செழிப்பாக வளரும். பழமும் பெருசாக கிடைக்கும். இந்த மாதுளையின் உள்பகுதி பார்த்தீங்கன்னா அதனுடைய முத்துக்கள் எல்லாமே நல்ல டார்க் ரெட்டாக இருக்கும்.
சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது தல்காரி வாட்டர் ஆப்பிள். இந்த தல்காரி வாட்டர் ஆப்பிள் இந்த இலைகள் மாதிரியே பழங்களும் பெருசாக வரும். பாருங்கள் இலை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி பழங்களும் பெருசாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதாவது ஒரு சர்க்கரையை மேலே ஸ்ப்ரே பண்ணால் எப்படி இருக்கும் அதை நம்ம சாப்பிடும்போது அந்த மாதிரி இருக்கும். ஒரு நேச்சுரலான ஒரு இது. மற்ற வாட்டர் ஆப்பிள் விருப்பப்படாதவங்க கூட இதை விரும்புவாங்க. இந்த வாட்டர் ஆப்பிளை வளர்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளுடைய இந்த இலையை கடித்து சாப்பிடும். இது மகசூல் இழப்பெல்லாம் ஏற்படுத்தாது. அதனால் இதுக்காக நம்ம தனியாக ஒரு பூச்சி மருந்துலாம் இதுக்கு பே பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண வேண்டியதில்லை. ஒரு இயற்கையாக வரும், அது இயற்கையாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப எளிமையான பராமரிப்பு. மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். இது நாட்டு எலுமிச்சை விரும்பக்கூடியவங்களுக்கு ஏற்ற ஒரு பாலாஜி லெமன். இதுவும் நல்ல கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய தன்மையுடையது. நல்ல எல்லோயிஷாக இருக்கும் பழங்கள். ஆனால் இதில் முள் இருக்கும். அதுமாதிரி இது காய்க்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம மார்க்கெட் லெமன் சொல்லும்போது, தாய்லாந்து லெமன் சொல்லும்போது சீக்கிரமாக காய்க்கும்னு சொன்னோம் இல்லையா. இது அதை விட ஒரு 6-7 மாதம் அதிகமாக வரும். ஆனால் இது நாட்டு எலுமிச்சை விரும்புகிறவங்க இந்த செடிகளை வளர்க்க விரும்புவாங்க. அதனால் இந்த செடிகளை நம்ம பெரிய செடிகளாக வந்திருக்கு. இப்போ இந்த செடிகளை வச்சா கூட ஒரு 6 மாதத்தில் காய்ப்புக்கு வந்துடும். ஏற்கனவே நம்ம 21 கவரில் பெரிய செடியாக ஜப்பான் கொய்யா பார்த்தோம். இது 15-16 கவரு. 15-16 கவர்லேயும் உங்களுக்கு 4 அடி 5 அடி இருக்குது. இதில் நீங்கள் இப்போ இந்த செடிகளை வாங்குறீங்கன்னு வைங்களேன். இந்த செடியை வாங்கினீங்கன்னா இதை தரையில் நட்டுறணும். தரையிலே தொட்டிலே நட்டதுக்கப்புறம் இது உயரமாக இருக்குது, ஒரே ஸ்டிக்கு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டிக்கு தான் இருக்குது. என்ன ஆகுனாக்கா நம்ம இந்த இடத்துல கட் பண்ணணும். கட் பண்ணுறது எந்த இடத்துல கட் பண்ணணும்னா இந்த பச்சையாக இருக்கிற இடத்துல இளந்தளிரில் கட் பண்ணக்கூடாது. அது கீழ்ப்பக்கமாக ஒரு 2 இன்ச்சு இறக்கி இதில் கட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும். இந்த கவாத்து பண்ணுறோம் இல்லையா மாமரத்துக்குலாம் அதேமாதிரி தான். இதுலேருந்து நிறைய பிஞ்சுகள் வரும்போது அது செடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் அதனுடைய வளர்ச்சி தடைப்படும் போது என்ன ஆகும்னா இந்த தண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். இதுலேருந்து கணுக்கள்லேருந்து பிரான்ச்சஸ் செடியும் கொஞ்சம் நல்லா பெருசாகும். அதுவே அதில் பூக்களும் பிஞ்சுகளும் வரும்போது நமக்கு செடிகள் நல்ல காய்ப்பு தன்மையோடு இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்படியே ஒரே குச்சியாக வளர விடக்கூடாது. நேராக வளர்ந்துன்னா அந்தளவு நமக்கு காய்ப்பும் இருக்காது, அதே மாதிரி செடியும் ஸ்ட்ராங் இருக்காது. அதனால் நான் இது மாதிரி கட் பண்ணி வளருங்க. எல்லா செடியுமே பழ செடிகளை பொறுத்தவரைக்கும் கட் பண்ணி வளருங்க. அதேமாதிரி சார் தான் சொல்லிட்டாரு கட் பண்ணிட்டு உடனே கட் பண்ணாதீங்க, வைக்கும்போதே கட் பண்ணாதீங்க. அந்த செடி மண்ணில் செட் ஆகணும். அந்த தாய் மண்ணோட இந்த மண்ணிலேருந்து அந்த மண்ணுக்கு வேர் வளர்ந்ததுக்கப்புறம் துளிர் வரதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அதை கட் பண்ணணும் இந்த பிரான்ச்சு. அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு கட் பண்ண வேணாம். அடுத்து நம்ம பார்க்குறது அவகோடா கிராப்டட் செடி. இந்த கிராப்டட் செடி கண்டிப்பாக நம்ம கிளைமேட்லேயும் காய்க்கும். இது காய்க்கணும்னா கொஞ்சம் நிழலான இடத்துல வைக்கணும். அதாவது ஒரு குளிர்ச்சியான தன்மையை ஏற்படுத்தணும். குளிர்ச்சியான தன்மையை ஏற்படுத்தணும்னா நீங்கள் பக்கத்தில் ஏதாவது வாழை மரங்களோட நடவு பண்ணலாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு. அப்படிங்கும்போது நல்லா ஸ்பீடாக வளரும். பக்கத்தில் வாழை மரம் நடும்போது என்னென்னா அந்த மண் ஒரு உயிர்த்தன்மை கிடைக்கும். அதாவது நுண்ணுயிர்கள்லாம் அது ஒரு இயற்கையான ஒரு இப்போ நிலைமைக்கு வரும். அப்படி வரும்போது இந்த செடி நல்லா வளரும். அது மூலம் இது ஒட்டு செடிங்கிறதுனால காய்க்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு வெரைட்டி இந்த அவகோடா வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது சக்கரை கேளி வாழை. இது ஒரு ஆந்திரா வெரைட்டி. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ரஸ்தாளி மாதிரி இருக்கும் பழம். அதாவது மாவு தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும். பழம் உள்பகுதியில் ஒரு எல்லோ கலரில் இருக்கும். நல்ல மாவு சத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப இனிப்பாக இருக்கும். இது நம்ம ரெகுலராக பெரும்பாலும் எல்லா ரோட்லேயுமே வருது இந்த செடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய மக்கள் இதை விரும்பி வாங்குறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அது மாதிரி டிமாண்ட் இருக்கிறனால தான் நம்ம எல்லா ரோட்லேயும் இந்த வாழை செடியை வர வைக்கிறோம். அதேமாதிரி தான் நம்ம நர்சரியை பொறுத்த வரைக்கும் இங்கே வாழை ரகங்களில் ஒரு 15க்கும் மேற்பட்ட ரகங்களை நம்ம செடிகளாக சேல்ஸ் பண்ணுறோம். இந்த பழங்களையும் கூட நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். நம்ம இயற்கையாக பழுக்க வைத்த பழங்கள் கூட நம்ம க்ரீன் நர்சரியில் சேல் பண்ணுறோம். ஏன்னா உண்மையான வாழைப்பழங்கிறது நல்லா முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்டோன்னா தான் அது முழுமையான ஒரு வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். நம்ம கடைகளில் வாங்கி பழங்களை சாப்பிடும்போது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க உண்மையான சுவையை அறியாததுனால அவங்க பழங்கள் சாப்பிட்றது விருப்பப்படுறதில்ல. அதனால் நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்திலையோ இந்த தோட்டங்கள்லேயோ இந்த வாழை செடியை வளருங்க. அது நல்லா முதிர்ச்சி அடைஞ்சப்புறம் அதை அறுவடை பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அப்போ அவங்க தொடர அந்த இயற்கையான பழங்களை சாப்பிடுவாங்க. இந்த சர்க்கரை கேளி இல்லாமல் இன்னும் 15 ரக வாழைகளை நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அதை பற்றி விவரம் தெரியும்னா எங்கள் நர்சரி நம்பர் 9841986400 நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய ரகங்கள் இருக்குது. ரெண்டாவது நம்ம அழிஞ்சிட்டு வரக்கூடிய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சிட்டு வரக்கூடிய ரகங்களை கூட நம்ம முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த பூங்கதலி மாதிரி உள்ள ரகம் நாளிப்பூவன் இதெல்லாம் கூட இந்த செடிகள்லாம் கூட நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்து நம்ம பார்க்குற நெல்லி. இது பெரிய நெல்லி, நம்ம காட்டு நெல்லிக்கான்னு சொல்லுவாங்களே அந்த வெரைட்டி. இதிலே இந்த மிக்சடாக தான் இருக்குது. NA7 காஞ்சன் இந்த வெரைட்டி எல்லாமே கலந்து தான் இருக்குது. நம்ம பொதுவாக நெல்லி வைக்கிறது வீடுகளில் 2 செடி வைக்கணும்பாங்க. ஏன்னா 2 செடி வைக்கும்போது தான் ஒன்றுக்கு மேற்பட்ட செடிகள் வைக்கும்போது தான் பாலினேஷன் அதிகமாகி ஒரு காய்கள் அதிகமாக காய்க்கும். நம்ம இட வசதி இல்லைன்னா ஒரு செடி கூட வைக்கலாம், ஒரு செடிகள் கூட காய்க்கும், கொஞ்சம் கம்மியாகும் காய்ப்பு தன்மை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெல்லியை பொறுத்த வரைக்கும் பராமரிக்கிறது ரொம்ப எளிமையானது தான். இதை ஃபாஸ்ட்டாக வளரும். நம்ம வளரும்போது நம்ம முருங்கை மரத்தை ஒடிச்சு வளர்க்க சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இதையும் கொஞ்சம் கட் பண்ணி வளர்க்கணும். கட் பண்ணி வளர்த்திங்கன்னா தண்டு கொஞ்சம் கனமாகும். அதே நேரத்தில் அந்த ஹார்மோன்ஸ் தடைப்பட்டு அதில் பூக்களை சீக்கிரமாக காய்க்கும். வெயில் காலத்தில் அதிகமாக காய்க்கும். நம்ம தண்ணி ஓரளவு கம்மியான அளவுக்கு இது பாசனம் பண்ணால் போதும். அடுத்து நம்ம பார்க்குறது மனோரஞ்சிதம். இந்த மனோரஞ்சிதமும் கூட நல்ல செண்பகம் பூ மாதிரி மனம் கொடுக்கக்கூடியது.
இது நம்ம மாடி தோட்டத்திலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். எளிமையான பராமரிப்பு, பூச்சி நோய் தொல்லைங்கிறது இதில் கிடையாது. இதனுடைய வாசனை வந்து எதோடையும் ஒப்பிட முடியாது, அந்தளவு நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய பூச்செடி. மனோரஞ்சிந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு பூச்செடி கூட இருக்குது, கண்ணங்காங்கிறது, லாங்கிம்பாங்க. அந்த செடியும் நம்மகிட்ட சேல்ஸ் பண்ணுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல மனம் கொடுக்கக்கூடியதான். ஒரு இடத்துல வச்சோம்னா ஈவினிங் டைமில் ஃபுல்லாகவே இந்த செண்பகம், மனோரஞ்சிதம், இந்த கண்ணங்காய் இது எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம மாடியில் வச்சாலும் தரையில் வச்சுருந்தாலும் அந்த ஏரியா போனாலே மனம் கொடுக்கக்கூடிய அளவு உள்ள செடிகள் தான் இதெல்லாம். அடுத்து நம்ம பார்க்குறது டேங் சூர்யா. நம்ம ஃபஸ்ட்டு பெரிய செடிகள் பார்த்தோம், 25 கவரில் தூக்க முடியாத அளவுக்கு இருந்தது. இது எல்லாமே ஒரு 15-16 கவர். இப்போ பெரிய செடிகளாக வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி சின்ன செடிகளை வாங்கி கூட வளர்க்கலாம். ஏன்னா காய்க்கிறதுக்கு இது ஒரு 2-2.5 வருஷம் ஆகும். இப்போ இது ஒரு 6 மாதம் வளர்ச்சி இதில் இருக்கும், ஒரு 2 வருஷத்தில் காய்க்கும். சுளைகள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ரெடிஷாக இருக்கும். இருக்கிற பலாச்சுளையிலே பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலர்னா ஒரு டார்க் ரெட்டுன்னு சொல்லலாம் அந்த வெரைட்டியோட கலர் இது. அது மாதிரி நல்ல வெரைட்டி. இது தண்ணி தேங்காத இடத்துல நடவு போடலாம் பலாவை பொறுத்த வரைக்கும். நம்ம பார்க்குறது பீட்ரூட் கொய்யா. அந்த பீட்ரூட் கொய்யா பார்த்தீங்கன்னா எல்லாமே லேயரின் செடி. இது விதை செடியாக இருந்தால் காய்க்கிற கொஞ்சம் லேட் ஆகும். இந்த சின்ன செடியிலே பிஞ்சுகள் வர்றதை வச்சு இது லேயரின் செடின்னு நீங்கள் நம்பலாம். ஏன்னா சில நேரங்களில் வந்து விதை செடிகளை வாங்கி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி செடிகள் காய்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடும். இதெல்லாமே உடனடியாக காய்க்கும். இந்த பிஞ்சியை நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு தான் செடிகளை நடவு போடணும். ஒரு 6 மாதம் 9 மாதம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் பிஞ்சுகள் அலோவ் பண்ணணும். அப்படின்னா தான் செடிகள் நல்லா வளரும். நான் ஏற்கனவே ஜப்பான் கொய்யாவுக்கு சொன்ன மாதிரி இதையும் கவாத்து பண்ணி வளர்த்திங்கன்னா நல்லா வளரும். இதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா தண்ணி ரொம்ப தேங்கக்கூடாது. இந்த கொய்யா பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமாக தேங்கிச்சுன்னா கொஞ்சம் பாதிக்கிற தன்மையோட இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியான அளவு விட்டு பராமரித்தாலே போதுமானதாக இருக்கும். இன்னும் பார்க்குறது ஸ்ட்ராபெரி கொய்யா. ஸ்ட்ராபெரி கொய்யா நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் பெரிய செடிகளாகவும் சேல்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி சின்ன செடிகளாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு புளிப்பு இனிப்பும் கலந்த சுவையில் இருக்கும், இந்த ஸ்ட்ராபெரியோட டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் குழந்தைங்க முதல் கொண்டு எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எளிமையான பராமரிப்பு தான். இது மாடி தோட்டத்துலேயும் நல்லாவே காய்க்கும். நம்ம தொட்டியில் கூட நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ காய்ச்சிருக்கு. அதுமாதிரி ஒரு சிறந்த வெரைட்டி. இதையும் நம்ம சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும் கிரீன்லேண்ட் நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம இந்த ஏப்ரல் மாதம் அந்த லோடில் உள்ள செடிகளை பற்றி பார்த்தோம். செடிகளை பற்றி சொல்லும்போதே அதனுடைய தன்மைகளை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அதனுடைய குணாதிசயங்கள் தெரிஞ்சால் தான் அந்த செடிகளை எப்படி வளர்க்குறது, அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்குங்கிறது பெரும்பாலும் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமலும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம சில விவரங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ சொன்ன செடிகள் இது தவிர நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ், ஃப்ரூட் வெரைட்டிஸ் நிறைய சேல்ஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு லோட்லேயும் வந்துகிட்டு இருக்குது. அதுவும் நிறைய ஸ்டாக் இருக்குது. இதை பற்றி முழுமையான விவரம் தெரியணும்னா எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்த அந்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் செடிகள் வேணும்னா எங்கள் நர்சரி நம்பர் 9841986400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலம் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை டைரெக்டாக நீங்கள் ஒரு 9 to 5 o'clock முன்னாடி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தகவல் தெரிஞ்சுட்டு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.